ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரீத்தி யுவா. இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறீங்கன்னா, எங்களோட சண்டே vlog தான் பார்க்க போகிறீங்க. சண்டே நான் காலைல என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணேன், லன்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறீங்க. இப்போது நாங்கள் சும்மா ஒரு சம்மர் ஷாப்பிங் தான் கிளம்பிகிட்ருக்கோம். கிளம்பியாச்சு ஆல்மோஸ்ட்டு. சரி, கொஞ்சம் ஷாப்புக்கு போய் கொஞ்சம் காட்டன் வேரெல்லாம் வாங்கலாம். ஏன்னா சம்மர் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். காட்டன் தான் கொஞ்சம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரின்னு சொல்லி ஷாப்பிங் பண்ணலான்ட்டு தான் கிளம்பிகிட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். எப்பயும் நான்வெஜ் தான், குழம்பு ஏதாவது வைப்பாங்க இட்லிக்கு. அன்றைக்கி எங்களுக்கு டைம் இல்லை. நான் லேட்டாக எழுந்திரிச்சோம். ஏன்னா முன்னாடி நாள் மூவிக்கு போயிருந்தோம். அதனால் லேட்டாக எழுந்திரிச்சவால் நாங்கள் நான் சட்னி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சட்னி பண்ணிட்டேன். ஏன்னா அதுதான் பெஸ்ட்டு. இவர் கடைக்கு போய் வாங்கிட்டு அதுக்கு மேலே நான் செய்யணும். ஸோ அதனால் சட்னியும் இட்லியும் பெஸ்ட்டு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நுங்கு வாங்கிட்டு வந்திருந்தார், என்னோடய ஃபேவரெட்டு. அதையும் சாப்பிட்டாச்சு. லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. என்ன லஞ்சுன்னா ஒயிட் ரைஸு, சிக்கன் கிரேவி, ரசம், தயிர் தாங்க. சிம்பிளான லஞ்சு தான். ஃபிஷ்ஷு தான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தார். நான் ஃபிஷ்ஷு வேண்டாம், ஆல்ரெடி டயர்டாக இருக்குது, இதில் ஃபிஷ்ஷு எதுக்கு, நெக்ஸ்ட் வீக் பார்த்துப்போம், இல்லை வீக் டேஸில் பார்த்துப்போன்னு சொல்லி நான் தான் சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லி சிக்கன் கிரேவினா நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதனால் நான் சிக்கன் கிரேவி சொல்லிட்டேங்க. மரத்தில் பலாப்பழம் பழுத்து இருந்துச்சு. சரி, அதை கட் பண்ணி ஒரு எப்படி இருக்குது பார்ப்போம் டேஸ்ட்டு அப்படின்னு தான் வச்சுருந்தோம். அது கொஞ்சம் காயாக தான் இருந்தது. சரி பழுக்கட்டும், வெயிட் பண்ணுவோன்ட்டு விட்டுட்டோம். நாங்கள் ஷாப்பிங்க்கும் கிளம்பிட்டோம். இவங்க 2 பேரும் என்ன வேலை பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். நம்ம நைராவை எங்கேயாவது ஷாப்பிங் கூப்பிட்டு போனோன்னா அவள் ஏதாவது டாய்ஸை வாங்கிட்டு வந்துடுவா. அன்றைக்கும் அதே தான் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஆல்ரெடி என் விலாகில் பார்த்துருப்பீங்க. நைரா பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டாய் வேணும்னு சொல்லி வீட்டில் ரொம்ப அடம் பண்ணிகிட்டு இருந்தவ அந்த ஷாப்புக்கு போனோன்னே என்ன டாய் வாங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டா. சரி, நாங்கள் ஏதாவது ஒரு லேர்னிங் டாய் மாதிரி ஏதாவது இருக்கான்ட்டு பார்த்தோம். ஃபைனலாக இந்த பசில் ஃபிட்டிங் இருந்துச்சு, வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். இது சரி கற்றுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி பசில் பண்ண
தான் அவளுக்கு கொஞ்சம் ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கும். எப்பயும் மொபைல் பார்த்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கால, அதனால் இதை வாங்குவோம் அப்படின்ட்டு வாங்கியிருந்தோம். அவளும் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தா. அவளுக்கும் போர் அடிக்காமல் இருக்கும். காரில் ட்ராவல் பண்ணும்போது, ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது இதெல்லாம் எடுத்துகிட்டு போனோன்னா அவளுக்கும் ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு யார் வராங்களோ வரலையோ, ஆனால் இந்த மாதிரியெல்லாம் ஒரு கெஸ்ட்டு வருவாங்க. நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு வந்தோங்க வீட்டுக்கு. உடனே எங்கள் பின்னாடியே வந்துடுச்சு. வந்துட்டு ஏதாவது ஃபுட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரே சத்தம் பண்ணி ஒரே அமக்கலம் பண்ணிடுச்சுங்க. பாருங்கள் எப்படியெல்லாம் ஃபுட்டு கேட்குது பாருங்கள் இந்த பூனை. நாங்களும் சரி ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஃபுட்டு போடுவோம். ஆனாலும் அது எங்களை விட்டு போக மாட்டேங்குது. எங்கள் கூடயே தாங்க சுற்றிக்கிட்டு இருக்கு. எவ்வளோ வாட்டமாக பாருங்கள், எவ்வளோ இதுவாக இருக்குது. வந்தோடனே நைட்டு டின்னர் வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி டைம் ஆகுது டின்னர் பண்ணுவோன்னு சொல்லி சிக்கன் ஆல்ரெடி கொஞ்சம் இருந்துச்சு. ஹாஃப் பாயிலு ப்ளஸ் ஆம்லேட்டுன்ட்டு போட்டிருந்தாங்க. என்னோடய ஃபேவரெட் இதுவும் ஆஃப் பாயிலுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஃப் பாயில் வந்து. அதை அப்படியே எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்றதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. அதெல்லாம் வந்து ஒரு கோல்டன் மூமெண்ட்டு தான் சொல்லணும். அதெல்லாம் இப்போ இந்த கிட்ஸு வந்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சு நம்ம எங்கே சாப்பிட்றது அப்படின்னு தான் இருக்குது. எங்கள் சண்டே இப்படி தாங்க நல்லா ஜாலியாக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.